வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாத ஆண்டு பலன்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு படி இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இந்த மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 365 நாள் ஆண்டு பலன் எப்படி இருக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு. இந்த விசுவாவசு வருடத்துல இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நமக்கு எல்லாமே நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவே மேசராசியோட அதிபதி செவ்வாய். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இதுக்கு முன்னாடி ஆண்டு பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள், தடங்கள், கோபங்கள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், ஒரு போராட்டமான வாழ்க்கையில நீங்க கடந்து வந்திருப்பீங்க. வாழ்க்கைன்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன, யார நம்பலாம் யார நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல இந்த ஒரு வருடம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் விடாமுயற்சினாலதான் மேல வந்திருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை நம்பி ஏமாந்திருப்பீங்க. விபத்துகளா இருக்கும், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவுகள், இது மாதிரிங்கிறத எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கும். ஆனா இந்த விசுவாவசு வருடத்துல இந்த சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேசராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி கொடுக்கும். ஆனா 7 சனி ஆரம்பிக்குது. பட் 7 சனி ஆரம்பிச்சனால நமக்கு இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு வருடத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட குருவோட வீட்டுல சனி பகவான் வரப்போறாரு. அது இல்லாம மே மாதம் 14ஆம் தேதிக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வராங்க. இந்த ஒரு வருடம் இது கோச்சாரப்படியோட அமைப்பா இருக்கு. இதனால நமக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதாரத்துல நம்ம எதிர்பார்க்காத வகையில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு புதிய முயற்சி எடுப்பாங்க. பட் 7 சனி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க எடுத்துக்கோங்க. எப்பவுமே வருடத்தின் முதல் ஆரம்பத்திலேயே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கான வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கணும். நம்ம தெய்வத்தினோட அருள் இருந்தாதான் மத்த தெய்வத்தினோட அருள் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே நம்ம தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். அதனால உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் முதல் மாதத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், இது எல்லாமே கைகூடி வரும். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இந்த வருடம்ங்கிறது கண்டிப்பா இந்த 2025 இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து உங்களுக்கு அற்புத ஒரு ஆண்டு பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புதிய வீடு ஏதாவது வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இடம் இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு அமையும். இப்ப விரயச்சனி உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த விரயச்சனில அசையா சொத்துல நீங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அசையா சொத்துல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்றது, இது மாதிரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா மாதத்தினோட கிரகநிலை கோச்சாரப்பட்ட அமைப்பு கூட உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேர் வீடு ஒரு கனவா இருக்கும். நம்மளால
ஒரு வீடு கட்டி போக முடியுமா? ஒரு இடம் வாங்க முடியுமா? நமக்கான ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் நமக்கான ஒரு வீடுங்கிறது இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த செவ்வாய்க்காரகன் உங்களுக்கு மண்காரகன் பூமிக்காரகன் உங்களுக்கு கண்டிப்பா நடந்துடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமெல்லாம் வீடு கட்டி பாதியில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும். அவங்களுக்கு இந்த வருட ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா அமையும். அதனால வீடு வாங்க வேண்டிய யோகம், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கிய வருடமா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா, சார் இந்த விசுவாவசு வருடத்துல இருந்தாவது எங்களுக்கு வந்து திருமண யோகம் கிடைக்குமா? நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கிடைச்சிருக்காது. கடைசி டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கனவுகளா கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் இந்த விரையச்சனி உங்களுக்கு நடக்கிறனாலே கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும். பட் 7 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால ஏதாவது சொந்த தொழில் நீங்க பண்ற மாதிரி இருந்தா தாராளமா சொந்த தொழில் பண்ணலாம். ரொம்ப வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பார்ட்னர் சார்ந்து பண்ணாம நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா நல்ல மதிப்பெண்களும் படிப்புல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்குங்க. கடன் தொலைகள் மெயினா இருக்காது. பட் ஓரளவுக்கு கடன் வாங்கினாலுமே கூட அதிகபட்சம் யாருக்கு ஜாமீன் எழுத்தோ சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் இல்லாத மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. பட் 7 சனி உங்களுக்கு நடக்கனால உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடம்பர வாழ்க்கையும் கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான கிரகண அமைப்பா கூட உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் கைக்குடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் கிடைக்குங்க. வண்டி வாகனத்துல மாற்றங்கள் வரும். தொழில்ல சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் அமைப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும், போலீஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும், அது இல்லாம டாக்டர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத வருடமா அந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பட் இது வந்து நம்ம பொது பணம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு அது ஆரம்பத்தில் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். நீங்க ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகம் முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிட்டு கண்டிப்பா நீங்க ஜாதகம் பாருங்க. உங்களுக்கு முழு விளக்கம் நான் கண்டிப்பா சொல்றேங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க எனக்கு போன் பண்ணி நீங்க கேட்கலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.